நடிகர் கார்த்திக் மே 25, 1977 அன்னைக்கு சென்னையில் பிறகுறார். அவர் தனது பள்ளி படிப்பை ஜெயின்பேட் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறார். அவர் பட்டப்படிப்புக்காக கிரசன்ட் இன்ஜினியரிங் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் பட்டப்படிப்பையும் முடிக்கிறார். பின்னர் நியூயார்க்கில் உள்ள பிங்காம்டன் பல்கலைக்கழகத்தில் தொழில்துறை பொறியியலையும் படிக்கிறார். கிராஃபிக் டிசைனராகவும் பணியாற்றுகிறார். கார்த்திக் ஜூலை 3, 2011 அன்று ரஞ்சினியை திருமணம் செய்து கொள்கிறார். 2013 அவருக்கு ஒரு குழந்தை உமையால் என்றும் பெயரிடப்படுகிறது. தொழில் வாழ்க்கையில் இயக்குனர் மணிரத்னத்துடன் ஆயுத எழுத்து திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். ஆனால் முன்னதாக மணிரத்னம் அதே படத்தில் அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தையும் வழங்கினார். அதை கார்த்தி நிராகரித்துள்ளார். மேலும் அவர் உதவி இயக்குனராக தொடர்ந்தார். 2006 ஆண்டில் இயக்குனர் அமீர் தனது 3வது படமான பருத்தி வீரனில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க கார்த்தி அணுகுகிறார். அவரது தந்தை மற்றும் சகோதரத்திடமிருந்து சில ஆலோசனைகளை பெற்ற பிறகு பருத்தி வீரன் படத்திற்கு அமீருடன் கார்த்தி தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்குகிறார். பருத்தி வீரன் 2007 வெளியானது. அது பிளாக் பஸ்டரும் ஆனது. அவர் சிறந்த நடிகருக்கான விருது, எடிசன் விருது, சைமா விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது மற்றும் 3 பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அதன் பின் செல்வராகவனை வைத்து 1000ல் ஒருவன் என்ற படத்தை செய்தார். இது ஒரு ஃபேண்டசி திரைப்படம். அதனால் அது வெளிவர சிறிது நேரம் பிடித்தது. அதே நேரத்தில் லிங்குசாமியுடன் பயா என்ற காதல் திரைப்படத்திலும் நடித்தார். இரண்டுமே 2010 வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் பெரும் வெற்றியை பெற்றன. அதே ஆண்டில் சுசீந்திரன் இயக்குள்ள நான் மகாநல திரைப்படம் வெளியாகி ஒரு சில கலவையான விமர்சனங்களையும் பெற்றிருக்கிறது. ஆனால் அது பாக்ஸ் ஆபீஸில் நன்றாக இருந்தது. அவரது படங்கள் அனைத்தும் பின்னர் தெலுங்கில் டப் செய்யப்பட்டு வணிக ரீதியில் வெளியிடப்பட்டன. அவரது அடுத்த முயற்சி சிறுத்தை. இது விக்ரம் கூடு படத்தின் தெலுங்கு ரீமேக் ஆகும். இது 2011 அன்று பொங்கலுக்கு வெளியிடப்பட்டது. முதல் முறையாக அவர் ரவுடி மற்றும் கண்டிப்பான போலீஸ் அதிகாரியாக இரட்டை வேடத்தில் நடித்தார். மேலும் படம் அதன் வணிக ரீதியாக திரையரங்குகளில் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றது.